வணக்கம் அன்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். பூவையின் துயர் தீர பூ கொடுத்த புனிதர் மகா பெரியவா பூஜை செய்த செம்பருத்தி பூவின் மகிமை. அப்படி என்ன அந்த பூவைக்கு துயர்? அதை எப்படி மகா பெரியவா பூஜை செஞ்ச செம்பருத்தி பூவை கொடுத்து நிவர்த்தி பண்ணார்? அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காஞ்சி மகா பெரியவா பல வருடங்களுக்கு முன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல கிராமங்களில் தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை செய்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் சாத்தனூரில் வியாச பூஜை செய்து தொடர்ந்து சாதுர்மாசிய விரதமாக 2 மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்தார். அப்போது ஒரு மேடையில் வேதவியாசர் முதலான 67 பீடாதிபதிகளையும் முனை முறியாத அட்சதை, அதாவது அரிசி மற்றும் எலுமிச்சம் பழத்தில் எழுந்தருளச் செய்து அதன் முன்பாக அமர்ந்து மகா பெரியவா பூஜை செய்தார். அதனால் அவரை தரிசிக்க வரும் குழந்தைகள் பலரும் முனை ஒடியாத அட்சதையை தயாரித்து பூஜைக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் மகா பெரியவா குங்குமமும் காமாட்சி அம்மன் பொறித்த வெள்ளிக்காசும் பிரசாதமாக கொடுப்பார். அந்த வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்ட குழந்தைகள் அடையும் சந்தோஷம் அளவிட முடியாதது. அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் ஒரு நடுத்தர வயதை கடந்த ஒரு தம்பதியர் சுமார் 18 வயதுள்ள தங்கள் மகளோடு மகா பெரியவாளை தரிசிக்க வந்தார்கள். மகான் முன்னிலையில் வந்த பின்னும் எதுவும் சொல்லாமல் அவர்கள் தயங்கி நிற்பதை பார்த்த மகா பெரியவா அந்த அம்மாளிடம் என்ன பிரச்சனை என்பது போல் செய்கையில் கேட்டார். அந்த பெண்மணி, எங்கள் மகளுக்கு 13 வயதில் திருமணம் செய்துவிட்டோம். பெரிய மனுஷி ஆனதும் புருஷன் வீட்டிற்கு கொண்டுவிட நினைத்திருந்தோம். 5-6 வருடங்கள் ஆகியும் இவள் இன்னும் பெரியவள் ஆகவே இல்லை என்று மிகுந்த துக்கத்துடன் சொன்னார்கள். மேலும் மாப்பிள்ளை வீட்டில் வேறு கல்யாணம் செய்ய வக்கீலை பார்ப்பதாக கேள்விப்படுவதாகவும் சொல்லி மிகவும் வருந்தினார்கள். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மகா பெரியவா 2 நாள் தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை தரிசனம் செய்து தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு செல்லுங்கள், நல்லதே நடக்கும் என்று கூறினார். அப்படியே அவர்களும் 2 தினங்கள் இருந்து பூஜைகளை தரிசித்துவிட்டு 3வது நாள் மகானிடம் ஊருக்கு கிளம்ப உத்தரவு வாங்கிக் கொள்வதாக கூறி நமஸ்காரம் செய்தார்கள். மகா பெரியவா மௌனமாக ஆசீர்வதித்தார். பிறகு பூஜையிலிருந்து ஒரு செம்பருத்தி பூவை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தார். இன்று இரவு தண்ணீரில் ஊற வைத்து நாளை காலை வெறும் வயிற்றில் தண்ணீருடன் சேர்த்து சாப்பிடு. தொடர்ந்து இதுபோல் 12 நாட்கள் சுவாமிக்கு வைத்த புஷ்பத்தை சாப்பிடு என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினார் மகா பெரியவா. என்ன ஆச்சரியம்! எத்தனையோ மருத்துவம் செய்து பூப்பு அடையாத அந்த பூவை மகான் சொன்னபடி செம்பருத்தி பூவை சாப்பிடத் தொடங்கிய 5வது நாளிலேயே பெரிய மனுஷியாகிவிட்டாள். மகிழ்ந்த அவளது பெற்றோர் மகளுக்கு மங்கள ஸ்நானம் ஆனதும் முதல் வேளையாக மகானை தரிசிக்க வந்தார்கள். தங்களால் இயன்ற பழங்கள், மலர்களை தந்தார்கள். தங்கள் மகள் பெரிய மனுஷி ஆகிவிட்டதை அவளது கணவன் வீட்டுக்கு சொல்லிவிட்டதாகவும் அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்புவதற்கு முன் மகா பெரியவாளிடம் சொல்லி ஆசி பெற வந்திருப்பதாகவும் கூறினார்கள். தங்கள் மகளின் வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனையை தீர்த்து வைத்ததற்கு நன்றி என்று கண்ணீர் மல்கச் சொல்லி மகா பெரியவாளை நமஸ்கரித்தார்கள். எல்லாம் அந்த பெண்ணோட பூர்வ ஜென்ம புண்ணியம். இதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு? எல்லாம் செய்துவிட்டு தான் எதுவும் செய்யவில்லை என்பது போல் அமைதியாக சொன்னார் மகா பெரியவா. பூத்தந்து புனிதம் நடத்திய புண்ணியவர் மகா பெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.